அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூரில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு தலைநகர் சென்னையில் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு தலைநகர் சென்னையில் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்யும் காட்சிகளை நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். விளம்பர திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் முதல் இடைநிலை ஆசிரியர்கள் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இடைநிலை ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையை ஏவி விளம்பர திமுக அரசு கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் குணசுந்தரி. தற்பொழுது இடைநிலை ஆசிரியர்கள் மீது கைது நடவடிக்கையை இந்த விளம்பர திமுக அரசு ஏவி இருக்கிறது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? வணக்கம் சிகாமணி. தொடர்ந்து இரண்டாவது நாளாக எழும்பூரில் இருக்கும் முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை இரண்டு கட்டங்கள் கூட்டாக பிரித்து அவர்கள் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக முதல் கட்டமாக சாலையில் வைத்து பல பேரை கைது நடவடிக்கை என்பது மேற்கொண்டார்கள். தற்பொழுது மீதம் இருக்கும் அந்த இடைநிலை ஆசிரியர்களை, குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த ஆசிரியர்களை முதன்மை கல்வி அலுவலகத்தில் உள்ளே அடைத்து வைத்து, அதாவது முன்பக்கம் இருக்கும் கேட்டினை மூடிவிட்டு உள்ளே அடைத்து வைத்து கைது நடவடிக்கையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். அதுவும் இவர்களின் கைது நடவடிக்கை என்பது குறிப்பாக அராஜகம் செய்வது போன்ற செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினரே இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவது இங்கிருக்கும் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் இவ்வாறு இந்த வலுக்கட்டாயமாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் பொழுது சில பேருக்கு கையில் அடிபட்டும் அதே போன்று ஒருவர் மயக்கமடைந்த சூழலும் இங்கே தற்பொழுது நிலவி வருகிறது. குறிப்பாக இவர்கள் வைக்கும் ஒரே ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் அவர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டுமே முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி என்பதை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்ததாலும் உங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வழங்குவோம் என்று வாக்குறுதி என்பதை கொடுத்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து தற்பொழுது 4.5 ஆண்டுகள் ஆகியும் இவர்கள் அதற்கான ஒரு முன்னேற்பாடு என்பதை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதால் இவர்கள் முன்னதாகவே பல்வேறு போராட்டங்களை முன்வைத்தனர். மீண்டும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதல் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அது மட்டுமின்றி இவர்களை கைது செய்தவர்களை ஒரு இடத்தில் அடைக்காமல் தொடர்ந்து பேருந்தில் அலைக்கழித்து இவர்களை நேற்று காலை 11 மணி அளவில் கைது செய்த இந்த இடைநிலை ஆசிரியர்களை கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக பேருந்திலேயே அலைக்கழித்தார்கள். அதே போன்று இவர்கள் நேற்று அரசிடம் பல்வேறு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த கோரிக்கையை அரசு நிறைவேற்ற எண்ணம் இல்லை என்பதால் மீண்டும் இன்று இரண்டாவது நாளாக இவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக
சென்னை எழும்பூரில் இருக்கும் முதன்மை கல்வி அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த இடைநிலை ஆசிரியர்களையும் கூட தற்பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து அராஜக செயலில் ஈடுபட்டு வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து வருகிறார்கள். சிகாமணி, இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து வருகின்றனர். விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.